Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிகரிக்கும் அதிருப்தி உட்கட்சி பூசலால் திணறுகிறதா திமுக என்றுதான் இன்னைக்கு பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். திமுக கூட்டணியில் கடந்த 2021 விட கூடுதலாக தொகுதியை பெற்ற காங்கிரஸ், விசிக, குறைந்த எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்ற மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் வரை அதிருப்தியில் இருக்கிறது பலரும் அறிஞ்ச விஷயம். உட்கட்சிக்குள்ளே என்ன பூசல், அதில் என்ன திமுகவுக்கு திணறல்ங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் சொல்கின்ற பொழுது, திமுகவில் ஆளுமையுள்ள கனிமொழியை மாநில அரசியலுக்கு வர விடமாட்டாங்க, அது உதயநிதிக்கு இடையூறாக இருக்குங்கிறதுக்காக கனிமொழிக்கு வாய்ப்பளிக்க மாட்டாங்க, கனிமொழிக்கே சீட்டு கொடுக்காதவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காக கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறார். திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் பலர் அதிருப்தியில் குமுறுகிறார்கள் என்று திருச்சி வேலுச்சாமி, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திருச்சி வேலுச்சாமி குறிப்பிட்டிருக்கிறார். கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அவர் தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். திமுகவுடைய தென்மண்டல தேர்தல் பொறுப்பாளராகவும் இருக்கிறார். தென்மண்டலத்தில் 22 தொகுதிகளுக்கான அவர் பொறுப்பாளர். வேட்பாளர்களுக்கான நேர்காணல் அறிவாலயத்தில், அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. வேட்பாளர் தேர்வு, நேர்காணல் உள்ளிட்டவற்றெல்லாம் கனிமொழி புறக்கணிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லி அரசியல் போதும், மாநில அரசியலுக்கு கனிமொழி வர வேண்டும் என்று பாளையங்கோட்டை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளுக்கு அவர் பெயரில் விருப்ப மனுவும் அவருடைய ஆதரவாளர்கள் தாக்கல் செய்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் மாநில அரசியலுக்கு அவரை வர விடமாட்டார்கள் என்று சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் குமுறுகிறார்கள் என்றும், துரைமுருகன், பொன்முடி போன்ற மூத்தவர்களுக்கெல்லாம் இந்த முறை வாய்ப்பு இருக்காது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் செய்தி தொடர்பாளருமான திருச்சி வேலுச்சாமி இருந்திருக்கிறார். சார், திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நீங்கள் தான் அண்மையில் குறிப்பிட்டீங்க, திமுகவுடைய மூத்த தலைவர்கள் கடுமையான அதிருப்தியில் குமுறுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில், என்ன காரணத்தை முன் வச்சு அதை சொல்றீங்க? நான் இதை முழுவதும் சொன்னால் திமுகவில் இருக்க பல பேரை விரக்தியின் விளிம்புக்கு போயிடுறாங்க. நான் தமிழ்நாடு முழுக்க எனக்கு சொல்ல முடியும், ஆனால் எங்க ஊர் பக்கத்தில் இருக்க மட்டுமே சொல்றேனே. இப்ப உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துக்கங்க. திருச்சியில் திமுக துவங்குகிற போதே அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் 4-5 பேரில் ஒருவராக இருந்தவருடைய பெயர் பராங்குசம். அதை போலவே பல பேருக்கு தெரியாத விஷயம், பெருக்கவங்களுக்கு தெரியாது, பாரதிதாசன் திமுகவுடைய எல்லாருடைய இன்ஸ்பிரேஷன். அவரு அந்த காலத்துல இப்ப இருக்கிற சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரிக்கு பக்கத்துல ஒரு டிட்டோரியல் காலேஜ்ல வேலை பார்த்தவர். அவர் தான் கூப்பிட்டு வேலை இல்லாம இருந்த மனோகரன் எல்லாம் அங்கேயே கொஞ்ச நாள் பயணம் பார்க்க வச்சவர். அவர் தங்கியத்துக்கு இடம் கொடுத்த ஒருத்தர், அவர் ஒரு பிள்ளை ஒருத்தர், அவர் பேரை முடிச்சு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவர் வீட்டுலதான் எல்லாரும் வந்தால் தங்குவது, சாப்பாடு எல்லாம். அவர்கள் அந்த அதுல ஒருத்தர், இன்னும் சொல்ல போனா மலைன்னு அவர் சொல்லுவாங்க, திமுக வரலாற்றில் முதலாக நடந்த போராட்டத்தில் கைது செய்து சிறைக்கு போனவர். இவருடைய குடும்பங்கள்லாம் எங்க இருக்குன்னு இப்ப இருக்க தலைவர்கள் யாருக்காவது தெரியுமா? பக்கத்துல கரூர் எடுத்துங்க. கரூர்ல அந்த காலத்துல பரமத்தி சண்முகம்னு ஒருத்தர், ராமசாமின்னு வந்தார், இளமுருகு பொற்செல்வி குடித்தலையில, அதே போல குடித்தலை முத்துகிருஷ்ணன் ஒருத்தர், கவண்டம்பட்டி முத்துன்னு ஒருத்தர். அவர் யாருன்னா முதலாக நங்கவரம் போராட்டத்திற்காக கருணாநிதி ரயில்ல பெருகமணியில் வந்து இறங்குற போது அங்கிருந்து வாடகை சைக்கிள்ல பின்னால கேரியர்ல உட்கார வச்சு 4 கிலோமீட்டர் கூட்டு போனவர். இந்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கு எங்க இருக்குன்னு அத்தனை பேருக்கு தெரியும். அதுல அந்த பரமத்தி சண்முகம் அந்த காலத்தில் பிரபலமாக தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர். அவங்க எல்லாம் அடிபட்டு ஜெயிலுக்கு போற போது இப்ப இருக்கிற செந்தில் பாலாஜி பிறக்க கூட இல்லை. அது குற்றம் அல்ல. அதற்கு பின்னால் திமுகவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே அதே கரூர்ல இன்றைய முதலமைச்சர் பேசுகிற போது, தமிழ்நாட்டின் வரலாறிலேயே இப்படி ஊழலில் ஊறி போன ஒரு மனுஷன் எந்த கட்சியிலையும் கிடையாது என்று பேசியது இன்னமும் வீடியோ இருக்கு. இன்றைக்கு திமுகவில் அந்த செந்தில் பாலாஜிக்கு தான் இந்த மரியாதை என்றால், அந்த இளவூருக்கு பொற்செல்வியோ அல்லது பரமதி சண்முகமோ அல்லது குடித்தல முத்துகிருஷ்ணனோ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒண்ணு. நீங்க அதுல மூத்தவர்கள் போடும்போது அதுல நீங்க இவரையும் போட்டிருந்தீங்க, நம்ம துரைமுருகனையும்.
அதனால அதையும் உங்களுக்கு சொல்லிருந்தோம். உங்களுக்கே அந்த குழப்பம் இருக்குன்னு தெரியுது. வேலூரில் திமுக என்று உருவாகிற போது ஆரம்பத்தில் அந்த கட்சியில பேரை மாத்திக்குவாங்க, ராமையாம்பாங்க, பேர் அன்பழகன் மாத்துவாங்க, இப்படி எல்லாம் இருக்கிற போது சின்னராஜ் என்கின்ற தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர் தான். பேர் சொன்னோடனே உங்களுக்கு புரியும். சிபி சிற்றரசன் ஒருத்தர். அதற்கப்புறம் மிக வறுமையான குடும்பத்தில் இருந்தாலும் கடுமையான போராட்டத்தில் அங்கிருந்து அந்த கட்சியை தாங்கி பிடித்த ஒரு பேர் தேவராஜன் பேர். இன்றைக்கு அவர்கள் எங்க இருக்கிறாங்க? படிக்கிற காலத்தில் படிப்பதற்கு கல்லூரியில் கட்டணம் கட்ட முடியாம பரீட்சை எழுத முடியாம இருக்கிற போது எம்ஜிஆர் போய் காசு வாங்கி பரீட்சைக்கு பணம் கட்டி படித்தவர் தான் துரைமுருகன். அவரை பத்தி நான் சொல்ல வேணாம், நீங்க சொல்ல வேணாம், ஊர் சொல்ல வேணாம். திமுகவிலேயே இன்றைக்கும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த குடியாத்தம் குமரன் சொன்னது அனல் கொள்ளையில மட்டுமே 60,000 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்க, கட்சிக்காரன் யாருக்கும் உதவ மாட்டீங்க, வீடியோ இருக்கா? அந்த வீடியோவை வைத்தே இந்நேரம் அவர் மீது படம் எடுத்திருக்கணும். அந்த செல்வியின் செல்வன் துரைமுருகன் அவருக்கு அவர் மகனுக்கு தான் இங்க மரியாதை இருக்கு. இந்த சிபி சிற்றரசோ தேவராஜோ அவங்களுக்கு பின்னால யாருக்காவது இருக்கா? நீங்க அந்த பாடி பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேர் தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊரா சொன்னாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திமுகவை கடுமையாக விமர்சித்த ஏவாவேலு, ராஜகண்ணப்ப, ரகுபதி, KKS இந்த மாதிரி ஆட்கள் தானே. இப்ப லேட்டஸ்ட் OPS, அவருக்கு திமுக என்ன சம்பந்தம்? ஆக 40 வருடம் 50 வருடம் இந்த கட்சிக்காக அடிபட்டு உதைப்பட்டு எங்க சொந்த ஊர்ல நான் நேர்ல பார்த்த 1957 தேர்தல் இருக்கிற போது வந்து அவர் கருணாநிதி கேட்ட பெயரே குன்னன் என்ற ஒருவரை. அவரை நாங்க தான் ஓடி போய் கூட்டு வந்தோம். அப்ப எனக்கு 8 வயசு. அவர் குடும்பமே இந்த கட்சியினாலே அழிஞ்சு போய் வீதியில இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கவங்க எப்படி இருக்காங்க யாருக்காவது தெரியுமா? ஆனால் இன்றைக்கு யார் யாரும் வச்சிருக்காங்க? இதெல்லாம் காலங்காலமாக இந்த கட்சிக்காக தன்னை அடித்து கொண்ட அந்த மூத்தவர்களுக்கு இவ்வளவு நாள் இல்லாம இப்ப கடும் கோபம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஆனால் சீமான் ஒன்று சொன்னார்னு சொன்னீங்க. சீமான் போன்ற விவரம் தெரிந்தவர்களுக்கே கூட இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் கனிமொழியை விட மாட்டாங்கன்றார். அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. கருணாநிதியினுடைய முதல் மனைவியினுடைய மகன் மூக முத்து உயர்நிலை பள்ளியில் என்னோடு படித்தவர். அவருடைய குடும்பம் இருக்கு, இதுவரை எங்கேயாவது விட்டுருக்காங்களா? அல்லது ஸ்டாலினோடு கூட பிறந்த அண்ணன் அழகிரி இருக்கிறாங்கல்ல, அவர் பையன்லாம் இருக்கிறாங்கல்ல, உள்ள விடுறாங்களா? தம்பி ஒருத்தர் இருக்கிறார், தமிழரசன் அவர் பேரு. அவரை அவருடைய மகனை ஒரு சினிமாவெல்லாம் 4-5 படத்துல நடிச்சிருக்காரு. அவர் பையன் வேற, அவரை விட்டுருக்காங்களா? தன்னுடைய குடும்பத்திலேயே கூட உடன் பிறந்த அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை இவர்களே யாரையும் விடுறதுக்கு அவர் தயாரா இல்ல. அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்கள் அவர்களுக்கு இந்த கோபம் இல்ல. ஆக மொத்தமாக திமுகவில் நீண்ட நெடிய காலங்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இந்த கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத எல்லோருக்கும் தெரிந்த சமீபத்து உதாரணம் OPSும் செந்தில் பாலாஜியும் அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் பார்க்கிற போது அவர்களுக்கு இயல்பாக கோபம் வரும். அந்த கோபம் திமுகவுடைய நேரடியான எதிர்கட்சியா இருக்கிற மற்ற கட்சியில் இருக்கிறவர்களை விட இவர்களுக்கு அதிகமானது. ஆகவே திமுக சந்திப்பதில் மிக கடினமாக எதிர்கொள்ள வேண்டிய மிக மோசமான பிரச்சனையே எதிர்கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளை சந்திப்பதை விட தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்தவர்களையே சந்திக்க வேண்டிய கட்டாயம். இதை நான் சொன்னதை நீங்கள் அந்த கட்சி தலைமைக்கு சொன்ன உடனே புரியும். நன்றி. சமீபத்தில் திருச்சியில மாநில மாநாடு நடந்துச்சு. நான் பார்த்தவரை திமுக மாநில மாநாடுகளிலேயே குறைவான கூட்டம் இங்கதான் வந்துச்சு. அதுக்கு காரணம் என்பது வெவ்வேறு காரணம் இருந்தாலும் உறுதியாகவும் கட்சி வெறியோடும் நீண்ட காலமாக இருந்த திமுகவுடைய அந்த தொண்டர்கள் விரக்தியில் போய் அவர்களே வருவதை குறைத்துக் கொண்டார்கள், மற்றவர்களை அழைக்கவும் இல்லை. அதனுடைய விளைவுதான் கோடி கோடியாக செலவு பண்ணி பெரிய கோட்டையை போல பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்திருந்தாலும் வந்திருந்த கூட்டம் போட்டிருந்த நாற்காலியில் 4 பங்கு கூட கூடவில்லை என்பது இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரியும். நன்றி. திமுகவுடைய மூத்த தலைவர்களுடைய அதிருப்தியை நீங்க மிக விரிவா சொன்னீங்க.